வணக்கம், நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு கொத்தமல்லி தொக்கு செய்ய போறோம். நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி இன்னைக்கு கிடைச்சது. அதனால அது நல்லா கழுவிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு முழுசா கழுவுனோம்னா அங்கங்க மண்ணு ஒட்டிக்கும். அதனால ரொம்ப கெட்டிமா இருக்கிற பாகத்தை மட்டும் எடுத்துட்டு அதை 1-2 கட் பண்ணி 2 தடவை அலசி கல் இல்லாம எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிடிச்சபடியோட கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். புதினாவையும் அது மாதிரி 2 தடவை கழுவி எடுத்து கொஞ்சம் தண்ணி இல்லாம ட்ரைன் பண்ண வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு 1.5 இல்லைன்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கணும். இதை 3 மட்டும் முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். இதை முதல்ல வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமேல இந்த பூண்டு பெருங்காயம் எல்லாம் போடுறப்ப தாளிக்கிறப்ப காமிக்கலாம். ஓகே. இத வெறும் வாணலில எண்ணெய் இல்லாம இத கொஞ்சமா கடுகும் தாளிக்க இது கொஞ்சமா வறுக்கிறதுக்கு அந்த அரைக்கிறப்ப கடுகு சீக்கிரம் பொரிஞ்சிடும். வெந்தயம் தான் நேரம் ஆகும். வெந்தயத்தை போட்டுட்டு போடணும். இந்த பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் வெந்தய வாசம் கம்முன்னு வரும். கொஞ்சம் சூடாயிருந்ததுக்கு அப்புறம் அதுலயே கொத்தமல்லி, ஒரு வர கொத்தமல்லி, மிளகாயும் சும்மா சூடாயிருந்ததுக்கு அப்புறம் இதையும் போட்டு கொஞ்சம் கருது எடுத்துலாம் விட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதுல கொத்தமல்லியும் புதினாவையும் லேசா வதக்கிக்கணும். ஒன்னாவே போட்டு வச்சு கொஞ்சமா எண்ணெய் இதுக்கு மட்டும் நல்லெண்ணெய். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாம். கொஞ்சம் புளி பூண்டெல்லாம் இதுல போடுவோம். புளி சாதம் கலர்றாப்புல கட்டி சாதம் மாதிரி இது கொஞ்சமா போட்டு கூட கிளறி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி சாப்பிட்டு அப்புறமா வேற கொதிக்க விடுவோம். ஃப்ரெஷ் கொத்தமல்லின்னா அரைக்கிறதுக்கும் ஈஸியா அரை விட்டுறோம். நல்லாவும் இருக்கும், நல்லா வாசமாவும் இருக்கும். டைஜஷன் பவருக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. போதும். இதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் இதை தனியா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இது 3 பொருளையும் கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, மிளகாய் இது தனியா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதையும் தனியா அரைச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் தாளிச்சு கலக்கலாம். இப்ப ஆறுனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். சொல்லு. இப்ப பொடி கடுகு கொஞ்சம், வெந்தயம், வர கொத்தமல்லி, மிளகாய் இதனாலும் வறுத்து பொடி பண்ணி ரெடியா வச்சாச்சு. 2 கைப்பிடி அளவு பச்சை கொத்தமல்லியும் புதினாவும் 1 கைப்பிடி புதினாவும் லேசா வதக்கிட்டு அதையும் ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் திப்பியா இது இப்படி அரைச்சு வச்சுக்கணும். அரைச்சு வச்சாச்சு. இப்ப ரெடியா இதுல நல்ல பெரிய குளிக்கரண்டி அளவு எண்ணெய் இதுல ஊத்தி காஞ்சுகிட்டு இருக்குது. காஞ்சிருச்சுன்னு இதுல கொஞ்சம் கடுகு
கொஞ்சம் கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பூண்டு ஒரு 7 பல்லு அப்படியே தோலோடவே நசுக்கி வச்சிருக்கிறேன். அதை அதில் போட்டு கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமேலு அந்த புளி பவுடர், புளியும் சேர்க்கணும். நான் புளி கரைச்சி நான் ரெடியாக பாட்டிலில் எப்பொழுதும் கொஞ்சம் போட்டு வச்சுக்குவேன், கல் மண் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி. இல்லைன்னா நம்ம அப்போதைக்கு கரைச்சி கூட நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஆனால் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கணும். சட்டியில் செஞ்ச ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால் மண் சட்டியில் இன்னைக்கு இந்த தொக்கு செய்கிறோம். அது நல்லா நின்று நிதானமாக வேகும். ஒரு 10 நிமிஷம் எல்லாம் கலந்து சிம்மில் வச்சு நடுப்புற கிளறி விட்டுக்கிட்டு அடுப்பில் வைக்கணும். இதை சாதத்துக்கும் அப்படியே கட்டி சாதம் மாதிரி, புளி சாதம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை கொஞ்சமாக போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். இட்லி தோசை கூட அவசரத்துக்கு தொட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒரு போட்டு வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியவே ஒரு 4-5 நாள் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாதத்துக்கு கூட கெடாமல் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இப்போ செய்யலை, கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம். நமக்கு வேணும்னா கொத்தமல்லி கிடச்சிதுன்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டாச்சு. இது பூண்டு தோலோடவே 1-2 தட்டி போட்டு ஊறுகாய் மாதிரி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதம், எல்லா சாதத்துக்குமே இது மாதிரி கொஞ்சம் சாம்பார், ரசம், தயிர் சாதம் உள்ள. ஆமா ஆமா. கொஞ்சம் கலருக்காக இதுல காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலந்துக்கலாம். அரைக்கிறப்பவே போட்டு அரைக்கலாம். நான் இப்போ இதில் போட்டு வைக்கிறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். இந்த பூண்டு வதங்கிருச்சு. மண் சட்டியாக இருக்கவும் நல்லா சூடு இருக்கவும் சீக்கிரம் வதங்கிருச்சு. இதில் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு அளவுக்கு புளி வதக்கி போட்டாச்சு. அதில் டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் புளி. இதை போட்டு இந்த கொத்தமல்லி புதினா அரைச்சது, இந்த பொடி சிம்மில் வச்சுக்கோங்க. கலரே என்ன பாருங்க, அது ப்ரௌன் அண்ட் கிரீன் அப்படி வந்துருக்குது. இதுக்கு வேண்டிய உப்பு நல்லா கல் உப்பு போட்டு கரைஞ்சிடும். நல்லா 1.5 ஸ்பூன் அது பார்த்துக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். கலரே அழகா இருக்கு தொக்கு. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அதுலயே அப்படியே விட்டுறணும். உப்பு கரைஞ்சிருக்குமா? கரைஞ்சதுன்னா சரியா இருக்கும். என்ன பிரிஞ்சு வருது பாருங்க, நல்லா சூப்பரா வருது. என்ன கொஞ்சம் புளி கம்மியா இருக்கு, நமக்கு 1 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 2 தடவை போடுறேன். சரி,
கலர்ஃபுல்லா இருக்குது. இன்னும் வேக வேக வாசனை இன்னும் ரொம்ப நல்லா வரும். இதே புதினா கொத்தமல்லி வாசம் கமங்குது. கொத்தமல்லி கிச்சனே தூக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும் வேகத்துக்கு. அப்படி மூடி வைக்கணுமா மூட வேணாம்? மூட வேண்டியதில்லை. சிம்மில் வச்சு அப்படி நல்லா நல்லெண்ணெய் தான் ஊற்றினோம்னா இதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கூட வேணும்னா நம்ம ஊற்றிக்கிறாண்டா கூட ஊற்றிக்கலாம். இப்பவே கூட ஓரத்துல எல்லாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சும்மா கொஞ்சம் லேசாக கிண்டிட்டு கிளறிட்டு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சுக்க வேண்டியது. நல்லா இருக்கும். கொத்தமல்லி தொக்கு. கொத்தமல்லி கிடைக்கல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா டெய்லி ஒரு கை போட்டு சாப்பிட்டுட்டு தான் இது எடுத்து வச்சு கூட இதுல கொஞ்சம் சாதத்தை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமா, அப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சட்டியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல சாதத்தை போட்டு விரட்டி சாப்பிட்டா கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன் இவ்வளவு நேரம் வதங்க விடணும் நம்ம? அந்த கொத்தமல்லி ஈரம் இருக்குல்ல, ஆமா, அத கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ஈரப்பசையெல்லாம் நல்லா பாயில் ஆச்சுன்னா நல்லது, நல்லா இருக்கும், கெடாம இருக்கும். அந்த புளியில ஈரப்பசை எல்லாம் இருக்கும் இல்லையா, பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்ப எண்ணெய் வெளியே வருது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா நல்லா அழகா இருக்கும். அதுவும் ஆனந்தராம் சேனலுக்கு மறந்துக்கிறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பாருங்க இப்படி பிரிஞ்சு வருது பாருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாதத்துல போட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா துவையில அரைக்கிறதுக்கு பதிலா இது மாதிரி செஞ்சு கிடைக்கிறப்ப வச்சுக்கிட்டோம்னா கூட அப்பப்ப நம்ம எதுக்கு வேணுமாலும் சட்னி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினால உடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சு. ஆமா, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.